திருநெல்வேலி ஸ்டைலில் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு குக்கரில் 1/2 கப் தூரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், 1/2 கேரட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இல்லைனா காய் வேக வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் மாங்காய் சேர்த்துக்கிறேங்க. மாங்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம், கரைஞ்சிரும். ஒரு மிக்சியில் 3 பல்லு தேங்காய், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 கொதி வரணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணி அதுவும் 2 கொதி வரணுங்க. வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக தாளிசமுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா நல்ல கமகமன்னு திருநெல்வேலி ஸ்டைல் சாம்பார் ரெடி.